அன்றைக்கி ஒரு நாள் யூடியூப்பில் மைண்ட் கிராஃப்ட் பற்றி பார்க்கும்போது எனக்கு இந்த இன்ஃபினிட் ஃபியூல் ஃபார்ம் கண்ணில் மாட்டுச்சு. சரி நம்மளுக்கும் தேவைப்படும், சரி செய்யலாம்னு சொல்லிட்டு போகும்போது நம்மக்கிட்ட பேம்பு இல்லை. ஸோ அதனால் ஒரு பேம்பு ஃபாரஸ்ட்டை நோக்கி பயணம் பண்ணி இருக்கிற பேம்புலாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு அங்கே ஒரு ஜங்கிள் டெம்பிள் கிடச்சிது. இவ்வளோ போகலான்னு சொல்லிட்டு போகும்போது வழக்கம் போல் நம்மளை ஜாம்பி பசங்க சுற்றி போட்டாங்க. அங்கேருந்து நான் பேம்பு எடுத்து நான் அங்கேருந்து தப்பிச்சு. நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ கைஸ், நான் அவங்க சைக்கிள் கேம். இனி நம்ம பார்க்க போகிறோம் மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டே ஐயோ ஒருத்தன் ஐன்ஸ் வாட வச்சு அவன் லைஃப்பை இது பண்ணுறான். டேய் ஒரு லைஃப் தான் ஆகுது, அது ஏற கூட விட மாட்டான், போட்டு வச்சுருக்கிறான். ஐயோ ஓகே அரை லைஃப் இப்போ செத்தனா அவ்வளோதான். 2 பேர் ஓகே. அவன் ஒருத்தன் செத்தான். பெட் போடு ரீஸ்பாண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். சாப்பிட்டுன்னு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி ஜாம்பி கிரீப்பர். ஐயோ பயத்தில் ஏதோ வளர்றேன். பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு வழி இது பண்ணி கொடுத்துறான். சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பார்த்தா இவன் சைடில் வந்து அடிக்க வரான். நல்ல வேலை அடிக்க விடல. பட் இருந்தாலும் இவன் அயன்லாம் வச்சுருக்கான். இவன்லாம் அயன் வச்சுருக்கான், நம்ம தான் அயன் கம்மியாக வச்சுருக்கோம். சரி அதனால் ஒரு அயன் ஃபார்மை கூடி சீக்கிரத்தில் கட்டலாம். இந்த ஃபார்ம் கட்டுற மாதிரி இங்கே பார்த்தீங்களா 3 பேர். இவன் 3 பேர் அடிச்சு உள்ளே வந்து பார்த்தா க்ரீப்பர். எத்தனை பேராக வரீங்க? கடைசியில் அடிச்சு முடிச்சிட்டேன். போகிறதுக்கே பயமாக இருக்குது. அப்படியே வீட்டுக்கு போயிடலாமா? வந்துட்டோம், பார்த்துக்கலாம். என்னடா அது? க்ரீப்பர் நினச்சினுங்கிற அந்த கிராஸை பார்த்து இங்கே பார்த்தீங்களா ட்ராப்பு. எனக்கே ட்ராப்பா? ஓகே கடைசியில் நம்மளுக்கே ட்ராப்பை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு கிராஃப்டிங் டேபிள் போட்டு அதில் செஸ்ஸை ரெடி பண்ணி அதில் நம்ம முக்கியமான பொருள் எல்லாத்தையும் இதில் வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு என்னோட 8வது அறிவு சொல்லிச்சு. அப்போ எங்கடா 7வது அறிவு யூஸ் பண்ணி கேட்பீங்க. அது எங்கே யூஸ் பண்ண எனக்கே தெரில. நான் ஏன்னா என்னோட அறிவு வேறு எங்கெங்கே யூஸ் பண்ணுவேன். இப்போ எங்கள் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்களா கொஞ்சம் விட்டு தான் போயிருப்பேன். பட் இருந்தாலும் ஏதோ கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு இது பண்ணிட்டேன். ஓகே இது எனக்கு பிடிக்கல, அதனால் வச்சிடலாம். வெறுப்படிக்குது. அப்புறம் வேறு எதனா இருந்துச்சுன்னா ஓகே இங்கே எதனா இருக்கா இன்னொரு இதில் இல்லை. இப்போ இங்கே வந்து தள்ளுக்கு போய் ரெட் ஸ்டோன் இது கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஒரு வேளை இங்கே எதனா பிஸ்டன் எதனா இருக்குமோ. இங்கே பார்த்தா ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி விட்டேன். இங்கே ஒரு செஸ் இருந்துச்சா, ஒரு வேளை இது ட்ராப் செஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ண வெடிஞ்சிருமோ பயமாகவே இருக்குது. இங்கே டிஸ்பென்ஸில் ஒன்றும் இல்லை. ஓகே சரி ஓப்பன் பண்ணுவோம். டேய் சத்தியமாக நம்பவே இல்லை. நம்ம தேடி வராத பேம்பு ஐயோ தேடி வந்த பேம்புவும் இருக்குது, தேடி வராத டைமண்டும் இருக்குது. ஆஹா ஏதோ உற்சாகத்தில் வளர்றோம் போல். சரி நம்ம ப்ரோ மிஸ் பண்ணிட்டார் இதை. ஓகே இங்கே வந்து பார்த்தா சுவிட்ச் லைனாக அடிக்க வச்சுக்கிறாங்க. என்னடா இது தேவையில்லாமல் சுவிட்ச் போட்டு வச்சுக்கிறாங்க. சரி வச்சிடலாம், இந்த ஸ்டோன் நல்லாகுது. இல்லை ஒரு நிமிஷம் ஜஸ்ட்டா அடே எங்கே இது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. இந்த பாஸ்வேர்டு நம்ம கரெக்டாக போட்டால் தான் இந்த டோரே அப்படியே ஓப்பன் ஆகும். தேவையில்லாமல் இதை உடச்சிட்டேன். அதுவும் முக்கியம் நம்ம செஸ்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமோல. ஆர்மர் பிளேட்டிங்களா? என்னடா இன்னைக்கு ஃபுல்லாக ரேராகவே கிடைக்குது. ஓகே கடைசியில் நம்மளுக்கு பேம்பு கிடச்சதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.